இந்த ஒரு பர்டிகுலர் இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ன்றது ரொம்ப ஒரு நல்லா பண்ணணும் இந்த டைம்ல எதிர்பார்த்தோம். பட்ஜெட்டை மோஸ்ட்லி எல்லா பர்த்டே ஃபங்க்ஷனுக்கும் ஆனால் என் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணால் ஒரே வாட்டி தான் பர்சனை பார்த்தேன். நான் நவீன் மிஸ்டர் ஒரே வாட்டி தான் நான் பார்த்தோன்னே பிடிச்சிச்சு. வேறு எனக்கு ஆக்சுவலாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த ஃபோட்டோகிராஃபரா வீடியோகிராஃபரா மாவும் இருக்காங்க. யார்ட்டுமே கொடுக்குறா இவட்ட தான் கொடுக்கணும் சம் ஓஃப் வந்துச்சு. அவங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஓவியூ வந்து அவங்க வந்து அந்த ஐடியாஸ் அவங்களும் கொடுத்து ஏதாவது அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணி நீங்கள் இது மாதிரி பண்ணுங்க, இப்படி நல்லா இருக்கும், பேபிக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஷூட் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து அந்த ட்ரெஸ்ஸஸ் எதுவும் நீங்கள் என்ன எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ நம்ம அந்த அளவுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு ஓவியூ கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறமா ஓகே சொல்லி நான் பிளான் பண்ணி ஒரு அட்வான்ஸ் கொடுத்தேன். அட்வான்ஸ் கொடுத்ததுலேருந்து இன்விடேஷன்ஸ்லேருந்து அந்த லொக்கேஷன்ஸ்லேருந்து அந்த லொக்கேஷன் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு எந்த மாதிரி ஒரு டீமாக வைக்கணும், பாப்பாக்கு ட்ரெஸ் எப்படி எடுக்கணும், எங்களோட ட்ரெஸ் எப்படி இருக்கணும், எல்லாமே அவங்க டீமாகவே இருக்குன்னு சொன்னாங்க. சொல்லி முடித்தோடனே இந்த மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடிட்டிங்கு, அந்த வீடியோ சாங்ஸு அதெல்லாம் டோட்டலாக பேர் ஆயிடுச்சு. அந்த ஷார்ட்டுக்கும் அந்த சீனுக்கும் அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் எல்லாமே வந்து ஒரு வெல் எஜுகேட்டட் பீப்புள்ஸ் பண்ணுவாங்க மாதிரி அப்படியே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு மோஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் டிஜிட்டல் இதான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக இது ரொம்ப பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி ஒரு ஆல்பம் இது. இவ்வளோ அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இப்படி இவ்வளோ சூப்பராக இருக்கும்ட்டு. ஆக்சுவலாக நிறைய சர்ச் பண்ணோம், நிறைய பேர்கிட்ட பேசணும். சரி கடைசியாக ஃபைனலைஸ் பண்ணலான்னு வர்ற ஸ்டேஜில் சம் ஃப்ரெண்ட் மூலியமா ரெஃபர் வந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசணும். ஆனால் இந்த அளவுக்கு அவுட்புட் வரும்ன்றது நான் நினச்சி பார்க்கல. ஆக்சுவலாக அவங்க டீமே ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்மைல் வேணும், எப்படி ஒரு கேண்டி ஷாட் வேணும்னு எல்லாமே எந்தெந்த மூமெண்ட்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணாங்க. ஆனால் அந்த பிக்சர் பார்க்கும்போது கூட எனக்கு வந்து ஓகே அப்படின்ச்சு. ஆனால் ஆல்பத்தில் ஒரு அவுட்புட் இருக்குல்ல பர்ஃபெக்ட்லி அந்த பர்த்டே ஃபங்க்ஷனாக எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த சஜஷன் பார்த்தா மிஸ்டர் நவீனோட டீம் தான் சொல்லுவேன்.